ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைப்ரரி கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி தான் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரண்ட்லேயும் கூட. ஸோ இந்த லைப்ரரி பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி. அந்த ஒரு லைப்ரரிக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7-8 ஃப்ளோர் இருக்குது. பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு பெரிய லைப்ரரின்னு கூட சொல்லலாம் கைஸ். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் புக் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகிரி சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பின்னாடி இருந்து பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஐடி கம்பெனி ஃபீல் கொடுக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் வழியாக உள்ளே போகலாம் வாங்க. இப்போ தெரியுதுங்களா ஒரு ஃபுல் வியூ. அண்ணா சென்சரி லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம், தமிழில் இங்கிலீஷில். வா, ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை, என்னமோ ஒரு ஐடி கம்பெனி மாதிரி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிலாம் இல்லை. ஸோ சாதாரண லைப்ரரி, சாதாரண பிரம்மாண்டமான லைப்ரரின்னு கூட சொல்லலாம் இதை. இங்கே யாருன்னு தெரியுதுங்களா? இவர் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். நம்ம பேர் அறிஞர் அண்ணா, அவருடைய சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி ஏறுறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. ஆனால் தண்ணி தான் இல்லை. நல்லாயிருக்கு வந்து பார்த்திங்களா. 2010 ஓப்பன் பண்ணியிருக்காங்க கைஸ். பா, வேறு லெவலாக இருக்குது பாருங்களேன். அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. கவர்மெண்ட் லைப்ரரி இந்த லெவலில் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசாக. தந்தை பெரியார் சொன்ன கோட், அறிஞர் அண்ணா சொன்ன கோட், இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் அவங்களாம் சொன்ன கோட்டு தான் இருக்குது இந்த ஒரு இடத்துல. அப்படியே நம்ம உள்ளே போவோம். அப்பா, இதுதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர். டைம் 12 மணி. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். சொந்த நூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்ஸை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே நீங்கள் படிக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது ஏசி, ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், சின்னதில் இருந்து பெருசு இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. என்ட்ரி இந்த சைடு தான் என்ட்ரி. அந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம். லைப்ரரிக்கு வந்து புக்கு படிக்கிறாங்களா இல்லையோ, ஆனால் அங்கங்கே இருக்காங்க, அங்கங்கே உக்காந்துட்டே இருக்காங்க. ஓ, என்ன கைஸ் இது? இந்த சைடும் போகலாமா? ஃபயர் எக்ஸிட்டு, லிஃப்ட்டு, அதுக்குள்ளே வந்து பாருங்கள் புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம் போல இருக்குது. ஆனால் இப்போ க்ளோஸில் இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குது? ஆவின். இங்கேயே டீ காஃபிலாம் விற்கிறாங்களா பாருங்களேன். ஒரு லைப்ரரிக்குள்ளே டீ காஃபி எல்லாமே இருக்குது பாருங்கள். பா, எப்படி இருக்குது பாருங்களேன், பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு இந்த லிஃப்ட் வழியாக ஏறலாம். இப்போ தெரியுது பாருங்கள் எத்தனை ஃப்ளோருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் ஏறுவோம். ஏறினது ஆன் ஆகுமோ என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஆமாங்க, சென்சார் பழகுது. நம்ம வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க கைஸ். ஓகே, உள்ளெல்லாம் நம்ம போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் தான் உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடும் இருக்குது, இந்த சைடு பாருங்கள் லிஃப்ட் இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த சைடு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரியா. ஆமாம், நம்ம வேணும்னா இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மர செட்டப்பில் இருக்குது பாருங்களேன். என்ன கைஸ் இது? சின்ன பசங்க கத்துற சவுண்டு கேட்குது. ஓ, கிட்ஸுக்கான லைப்ரரி போல இருக்குது கைஸ். இது பாருங்களேன், ஒரு மர செட்டப்பில் இருக்குது. உட்கார வைங்க, உட்கார வச்சு படிக்க வைங்க, சத்தம் போடாதீங்க. நீங்கள் கிட்ஸுக்கான லைப்ரரி பார்த்துருப்பீங்க. வேறு லெவலாக இருக்குதாங்க சொல்லணும். உள்ளே உட்கார வச்சு படிக்க வைக்கணுமா கைஸ், அந்த செக்யூரிட்டி சொன்னார். இதுக்கு மேலே போனோன்னா ஓகே. இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி தான். கிட்ஸுக்கான லைப்ரரி போல். ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே போவோம். இந்த ஃப்ளோரில் என்ன இருக்குது? அந்த ஃப்ளோரோட இன்டீரியர் டிசைன்லாம் வேறு லெவலாக இருக்குதாங்க சொல்லணும். அது பாருங்களேன், ரொம்ப டவுனில் இருக்குது. ஆமாம், தமிழ் நூல்கள் பிரிவு, தமிழ் புக்ஸ்லாம் இருக்கும் போலையே. செகண்ட் ஃப்ளோர். இதுலேயும் குறிப்பிட்டிருக்காங்க. லைட் எரியும் போலகுது. இதுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ எல்லா லைப்ரரி என்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சென்சார் இருக்குது. எதனா நீங்கள் புக்கு எதனா திருடிட்டிங்கன்னா அதனால தான். தமிழ் இலக்கியம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு.
அப்பா, ஒரு லைப்ரரிக்குள்ளே வீடியோ எடுக்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம சத்தமாக பேச முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் லைப்ரரியில். அதனால தான். என்னென்ன இருக்குது, சிற்றர்கள் என்னென்னமோ இருக்குது கைஸ். கருப்பட்டி கவிராயர் கவிதைகள்னு இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையம்மா என்ன கைஸ் இது, இன்குலாப் கவிதைகள், கவிதை புக்கு பழகுது. நமக்கு எதுக்கு கவிதைலாம். சரி ஓகே, தமிழ் புக் செக்ஷன் இது தான். எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிறுகதைகள்லாம் இருக்குது தான். அதையே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுவோம். என்னென்ன இருக்குது, இது என்ன கைஸ் கதை, கற்சிலைகள். நம்ம புக்கே படிக்க மாட்டோம், ஆனால் நீ லைப்ரரிக்கு வந்து வீடியோ போட வேண்டியதாகிடுச்சு. சரி ஓகே. சந்திர கிரகணம், சந்திர கிரகணம் பாருங்கள், இப்படிலாம் ஒரு புக்கு இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான சிட்டிங் ஏரியா இருக்குது. இந்த ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து அழகாக படிக்கலாம். வெளியே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நம்மளும் தமிழ் செக்ஷனை விட்டுட்டு வேறு செக்ஷனுக்கு போவோம். கைஸ், நம்ம இதுக்கும் மேல் ஃப்ளோருக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுன்லாம் தராங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு நடத்தலாம் போலையே. ஓகே, நம்ம 3வது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். 3வது ஃப்ளோரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது சம்மந்தப்பட்டது இருக்கும் போல். மதம், சமூகவியல், சமூக புள்ளியியல். ஸோ இந்த சைடும் புக்ஸ் இருக்குது, அந்த சைடும் போனீங்கன்னா புக்ஸு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சைடு தான் வந்தால நம்ம உள்ள பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மேலே இருந்து கீழே பார்க்க பயங்கரமாக இல்லை. என்னமோ லைப்ரரி மாதிரியா கைஸ் இருக்குது, என்னமோ ஒரு மால் மாதிரி இருக்குது, ஆனால் லைப்ரரி தான். நம்புங்க. இதுக்குள்ளே போவோம். நம்ம போன வாட்டி அந்த சைடு போனோம்ல, இப்போது 3வது ஃப்ளோரில் இந்த சைடு வருவோம். என்ன கைஸ் இது, ரெஸ்ட் ரூமா? சை, ரெஸ்ட் ரூமு கைஸ். நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் ரூமில் வீடியோ எடுத்துன்னு போகிறோம். ஸோ அந்த சைடு தான் போனோம். புக்ஸ் எல்லாம் அங்கே தான், ஆனால் இங்கேயும் போட்டுருந்தாங்க. ஓ இந்த சைடா? இங்கே பாருங்கள், கைபேசி தவிர்க்கவும். அப்போ நம்ம இங்கே போவோம்னா நம்ம அங்கேயே போகலாம். கைஸ், நம்ம லைப்ரரிக்குள்ளே வந்துவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே. இந்த சைடு இருட்டாக இருக்குது, இந்த சைடு போவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு புக்கு மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். அப்போ தான் தெரியும் யார் யார் உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோசியாலஜி, இது பாருங்கள், புக்கு பயங்கரமாக இருக்குது. நம்ம இதுக்கு சோசியாலஜி, சோசியல் இன்ட்ராக்ஷன் இது வேணால் படிக்கலாம். ஆனால் இப்போ நான் படிக்கிற ஐடியாவில் இல்லை. அப்படியே நீங்கள் பாருங்கள் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஃப்ளோர். 4வது ஃப்ளோருக்கு போவோம். இந்த ஒரு செக்ஷன் மட்டும் பார்த்துட்டு. பொலிட்டிக்கல் சயின்ஸ், லா ஸ்டூடெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த சைடு வந்து எல்லா புக்ஸையும் படிங்க. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. சரி ஓகே, நம்ம அடுத்து மேல் ஃப்ளோருக்கு போவோம். இந்த ஒரு லைப்ரரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சைலண்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் காட்டாமல் பேக் சைடே வச்சு காட்டுறேன். அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். இந்த ஒரு 4வது ஃப்ளோரில் நிறைய பேர் இருக்காங்க கைஸ் வெளியவே. ஓகே, ஜெர்மனி, ஃப்ரெஞ்சு, இட்டாலி இதர எழுத்து படைப்புகள். ஓகே, ஸ்பானிஷ் இதெல்லாம் கற்றுக்கலாம் போல் இதுக்குள்ளே. அது சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்கும் போல். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் கற்றுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸ்பானிஷாக இந்தியா இதுக்குள்ளே அது சம்மந்தப்பட்ட புக் இருக்கா பார்ப்போம். கைஸ், இந்த ஒரு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். இங்கே பாருங்கள், கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் நாவல்ஸ் இருக்குது. நம்ம எதனா ஒரு நாவல் எடுத்துன்னு போய் வச்சு படிப்போமா? இதுக்குள்ளே வந்தாலே படிக்கணும்னு உங்களுக்கு தோணும் கைஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இடம். பீட்டர் அக்னாலஜ் அந்த மாதிரி என்னமோ போட்டுருக்கு. டேவிட் காப்பர்ஃபைடு என்னென்னு தெரியல கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், விச்சண்டர்ஸ் இது ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு புதையல் வேட்டை மாதிரி மேப்லாம் இருக்குது.
சரி ஓகே, இதை எங்கேயே வச்சுருவோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம படமாக பார்த்தது இங்கே புக்ஸாக இருக்குது. நாலாவது ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதை புக்ஸு தான் கைஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 5வது ஃப்ளோருக்கு போவோம். 5வது ஃப்ளோர் இன்னும் எத்தனை ஃப்ளோர் இருக்குது இருக்கு பார்ப்போம். 5, 6, 7, 8. சரியாக தான் போச்சு. ஆனால் 3 ஃப்ளோர் இருக்கா. ஓகே, 5வது ஃப்ளோரில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குதா கைஸ். ஸோ அந்த சைடு ரெஸ்ட் ரூம், இந்த சைடு தான் உள்ளே போகணும். ஓகே, அப்படியே பார்த்துங்க, டைம் இல்லை. இப்போ அப்படியே நம்ம 6வது ஃப்ளோருக்கு போவோம். 6வது ஃப்ளோரில் பொறியியல், இன்ஜினியரிங், வேளாண்மை, ஃபுட் சயின்ஸ், இந்த சைடு ப்ரொடக்ஷன், சீல், கட்டடக்கலை, கன்ஸ்ட்ரக்ஷன், மியூசிக், ஓகே ஸ்போர்ட்ஸ், அது சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குது போல் இதுக்குள்ளே. லைட்டு போடலை கைஸ், கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே. அந்த சைடு போடுறது அப்படி போகணும், இந்த சைடு போட்டது இப்படி போகணும். அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம், அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம். பா எப்படி இருக்குது பாருங்களேன், பிரம்மாண்டமாக இல்லை. இதுக்கு மேலே 1, 2 இன்னும் 2 ஃப்ளோர் தான் இருக்குது. அந்த 2 ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே போக வேண்டியது தான் கைஸ். இந்த ஒரு 7வது ஃப்ளோரில் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது கைஸ். ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது பாருங்கள். ஆமாம், வரலாறு, புவியியல், சுற்றுலா, வாழ்க்கை வரலாறு, இது சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். என்ன கைஸ் இது ஒரே ஓப்பன். ஓகே, அந்த சைடு போன போல உள்ள ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஃப்ளைட்டு போகிற சத்தம் கேட்குதுங்களா கைஸ் உங்களுக்கு? பா, ஃப்ளைட்டு போகிற சத்தம் மட்டும் தான் இங்கே கேட்க முடியும், மற்றபடி இவங்க பேசுகிற சத்தம்லாம் கேட்கவே முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்குது. இதுதாங்க கடைசி ஃப்ளோர். கடைசி ஃப்ளோர் காலியாக இருக்குது. ஓகே, நிர்வாக பிரிவு அவ்வளோதான் பொழுது. நம்ம இப்போ அப்படியே லிஃப்ட்டில் கீழே போயிடுவோம். நம்ம வெளியே வந்துட்டோங்க. அந்த சைடு போனோம், இந்த சைடு வெளியே வரோம். ஸோ உள்ளே லேப்டாப்பில் எடுத்துகிட்டு போவாங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சைன் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் திருப்பி கொடுத்துட்டு தான் போகணும் வெளியே. ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ளைட் வருது பாருங்கள். பா, ரொம்ப சின்னதாக தெரியல, ஆனால் எனக்கு பெருசாக தெரியுது. அது ஃப்ளைட் இல்லை கைஸ், நம்ம அந்த இது என்னது அது ரெக்கெல்லாம் இருக்குமே பாருங்களேன், ஜூம் பண்ணுறேன். ஏரோப்ளைன் இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கெல்லாம் இருக்குமே, அது பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பேர் ஞாபகம் வரல. ஆனால் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான். ஏர் இண்டியா ஃப்ளைட்டு போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம பைக்குக்கு போகலாம். ஓகே கைஸ், அண்ணா சென்சுரி லைப்ரரி இந்த ஒரு விளாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன புக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்த முறை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஃப்ளோருக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த பார்க்கிங்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேன். உள்ளே அப்படியே சைடில் ஃபுல்லாக அந்த பில்டிங்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் தான். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வேர்க்குன்னு நீங்கள் கவலையே படாதீங்க கைஸ். ஸோ பயங்கர கூலிங்காக இருக்குது உள்ளே. ஆமாம், எல்லா ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா டீ குடிக்கிறதுக்கான உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆவின் பாலகம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.